இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காருண்யங்களுக்காக மக்களாக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழுமையுமை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மன சஞ்சலமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுடைய எல்லா பாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் உங்கள் பாரத்தை கொடுத்து விட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆதரித்து அந்த சூழ்நிலையை மாற்றி தருவார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தள்ளாட ஒட்ட மாட்டார். உங்களுக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலை அசைக்கப்படுகிற சூழ்நிலையாக காணப்படலாம். இல்லை ஆண்டவரே எனக்கு இன்னும் பதில் வரலையேன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற நீதிமானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த வசனத்தின் படியே இந்த இரவு வேளையில் ஜெபிக்கிற உங்களுக்கு உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நிச்சயமாய் ஆதரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.